எல்லாருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த சந்தர் சாருக்கும் கீர்த்தி சுரேஷ் மேடத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் டேனின்னு ஒரு கேரக்டர், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், அந்த கார் திருடுற கேரக்டர் கொடுத்துருக்காரு சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான கேரக்டர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மேடம் வந்து கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணாங்க. நான் அவங்க காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோனில் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க. தேங்க்யூ மேடம். இப்போ சென்ட்ராயன் என்று மூடக்கூடத்தில் நடிச்சிருக்கோம். நானும் சென்ட்ராயனும் அப்புறம் அகஸ்டின் ஃப்ரெண்டு எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். இதை வாய்ப்பு கொடுத்த சந்தர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஃபேஷன் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும்னு எனக்கு தெரியும். பயங்கரமாக வெற்றி படமாக இந்த படம் அமையும். எல்லோரும் நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ 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 வெரி மச். என்ன பேசுறது? எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அது மாதிரி நிற்கிறது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவர் பேச சொல்கிறாரு. ஸோ தேங்க்ஸ் டு ரூட் அண்ட் ஃபேஷன் ஸ்டுடியோஸ். ரிவால்வர் ஹிட்டாக கீர்த்தி மேம் ரேப் அப்போ சொன்ன மாதிரி தான். இது ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம். அது அவங்களுக்கு, எனக்கு டார்ச்சர். அதுக்கு காரணம் இந்த லாஸ்ட்டில் 2 பேர் இருக்காங்களே அவங்க. இல்லை, அது பப்ளிக்காக சொல்ல முடியாது. ஆமாம், அது சொல்ல முடியாது. பட் ஆனால் அன்பான டார்ச்சர் தான். டைரக்டர் ஃபஸ்ட்டு 2 நாள் சந்திரபாபு வந்து ஷூட்டில் பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்கும். ஏன்னா கீர்த்தி மேம், ராதிகா மேம், சுனில் சார் அவங்க சீன்ஸ்லாம் எடுக்கும்போது அவர் ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருப்பார். இதுவே நான், கதிர் அண்ணன், சென்ட்ராயன் அண்ணன் எங்கள் 3 பேரோட காம்பினேஷன்னா அவருக்கு பேனிக் அட்டாக் வந்துடும். அதுலேயும் என் தலைவன் சென்ட்ராயன் அண்ணன் சீன்லாம் வந்துச்சுன்னா முடிஞ்சு. இந்த நீச்சல் தெரியாதவங்களுக்கு கிணத்தை தள்ளி விட்டால் பதறுவாங்க, அதுமாரி பதறிட்டு இருப்பார் டேரக்டர். பட் ஷூட் போக போக ஒரு பாயிண்டில் அவர் எங்கள் 3 பேரோட ரிதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக வேலை வாங்கினார். ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் கீர்த்தி மேம், நான் பார்த்த வரைக்குமே அவங்கக்கிட்ட வந்து ஒரு 0 ஆட்டிடியூட். அவங்க எல்லோரும் ஈக்குவலாக பார்க்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்ககிட்ட. இந்த லெஃப்ட் ரைட்டுன்னு இல்லாமல் அவங்க வந்து ஈக்குவாலிட்டியை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு ரொம்ப கிளியராக தெரிஞ்சது அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா ஒரு பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ க்யூரியஸாக இருக்காங்க. ஷீ இஸ் நாட் ஜட்ஜ்மெண்டல். அது பயங்கரமான குவாலிட்டி, அது நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஸோ அதுதான் ஸோ அதுதான் இது ஒரு மாதிரி கொலாப் தான், ஒரு மாதிரி கொலாபரேட்டிவ் ஒர்க் தான். எப்போவுமே நம்ம ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி த்ரோ பண்ணும்போது அது ப்ராப்பராக அலைண்டாக இருக்கணும். ஸோ அதை மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சந்திர ப்ரோ, தினேஷ் பட்டி, மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், ராதிகா மேம், சுனில் சார், ரெட்டன், ஜான் விஜயனா, ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட், சினிமோட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட். ஸோ டோட்டலாக நாங்கள் டீமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃப்ரீக்வன்சி த்ரோ பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடியன்ஸ் பயங்கரமாக ரிசீவ் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கங்கள். அண்ட் எங்கள் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே ஹாய், வணக்கம். நான் தான் ஃபஸ்ட்டு பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது ரேடியோவில் பேசும்போது முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இது நம்ம படம், என் நண்பனுடைய படம். கீர்த்தி மேம், ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் இந்த டீமில் பல பேர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. கதிர் ப்ரோ, சென்ட்ராயன் ப்ரோ, அக்ஷதா அண்ட் அகஸ்டின், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் எதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து சந்துரு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்து இது கோவிட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன இது. கோவிட் அப்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான். ஸோ நாங்கள் அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சந்துரு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஏதாவது ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டாக பண்ணலாம், நீ அது மாதிரி யோசிக்கணும், நான் இப்போ அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சிது. அண்ட் தென் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சங்கர், குணா, அருண் எல்லாரோடையும் உட்காந்து பேசும்போது அப்படியே பெரிய ஒரு மாஸ் படமாக வர ஆரம்பிச்சது, கண்ணுக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சது. அண்ட் சந்துருவை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சந்துருவோட ரைட்டிங்லேயும் சரி, அவர் ரைட்டராக ரோமியோ ஜூலியட், மாநாடு, இந்த மாதிரி பல படங்கள் இருக்குது, கோட்டு அப்படின்ட்டு பல படங்கள் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வெளியில் எதுவுமே காமிச்சிக்க மாட்டார். நாங்களே அவரை திட்டுவோம், ஏன் எதையுமே வெளியில் காமிச்சிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி. பட் ஹீஸ் அ பியூட்டிஃபுல் ரைட்டர் அண்ட் டிரெக்டர். ஸோ அவர்கிட்ட கதை சொல்லும்போது அவர் கதை சொல்லுவார், எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து சொல்லுவார். ஆனால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பார். இந்த மாதிரி இதில் இந்த கரெக்ஷன், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருவார். இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே. ஹீ லிசன்ஸ் டு எவ்ரிபடி. அது மாதிரி முக்கியமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒன்று சொல்லியே ஆகணும்.
சரி நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டில் இந்த இது நான் பண்ணிட்டுமா அப்படிங்கும்போது, அதாவது அந்த விஷயத்தை ஓகே பண்ணுற மாதிரியே ஒரு ஃபேஸை வச்சு பார்ப்பல. அது இப்படியா இந்த டைலாக் ஓ ஓகே 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 வேணாம் மச்சி, அது வேண்டாம், இது செட் ஆகாது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒரு ஒரு ஐடியா ஒன்று சொல்லணும்னு யோசிப்போம். நம்மளுக்கு சும்மாவே ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்போம். நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது 2 3 சொல்லுவோம். 3வது வந்து நம்ம சொல்லாமலே இருந்துருமா. அப்போ நம்ம கேட்பான், என்ன ஏதாவது இருக்கா அப்படின்னு. இல்லைப்பா நீ என்ன சொல்கிறியோ நான் செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். பட் அவருடைய திங்கிங், அவர் என்ன வேணுமோ அதை கரெக்டாக எடுத்துப்பார். இதில் வந்து நான் கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய அக்கா ஹஸ்பண்டாக நடிச்சிருக்கிறேன். ஆக்சுவலாக நான் வேறு கேரக்டர் தான் கேட்டேன், அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அவரும் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறாரு. சென்ராயன் ஹாய். வேணாம்லாம் இல்லை, பட் என் மைண்டை மாற்றி இல்லை இங்கே பாரு கீர்த்தி சுரேஷோட அக்கா ஹஸ்பண்டுனா சும்மாவா, வேற லெவல் கேரக்டர் அது அப்படின்னு சொல்லி என்னை பிரெயின் வாஷ் பண்ணி என்னை ஏமாற்றி, ஆனால் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து பண்ணியிருந்தாப்புல. அந்த கேரக்டரை பற்றி டீட்டெயிலாக இப்போ சொல்ல முடியல, ஏன்னா ட்ரெய்லர்லேயும் அதுக்காக தான் காமிக்கல. பட் கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்க எனக்கு பல வருஷங்களாக அவங்க பயங்கர பழக்கம். அவ்வளோ க்யூட்டான ஒரு லவ்லி ஒரு ஹியூமன் பீயிங்கை ரொம்ப அரிது அது மாதிரி பார்க்குறது. உண்மையிலேயே அதுதான் உண்மை. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவங்க சாதாரணமாலாம் இந்த ஸ்டேட்டஸுக்கு வரலைங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. ஏன்னா அவங்களோட நடிக்க போகிறோன்னொடனே நான் போயிட்டு அப்படி நின்றுட்டு இருப்பேன். அவங்க பர்ஃபார்மன்ஸை வந்து அப்படியே டயலாக் பேசி 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 இந்த மாடுலேஷன் பண்ணலாமா, அந்த மாடுலேஷன் பண்ணலாமா, இங்கே நின்றுட்டுமா, அங்கே நின்றுட்டுமா, இந்த இந்த டைலாக் இப்போ சொல்லட்டுமா, அந்த ரேஞ்சுக்கு அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த கேரக்டரைசேஷனை கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் நான் அவங்கக்கிட்டேருந்து அந்த நேரத்தில் கற்றுக்கிட்டேன். அப்புறம் முக்கியமாக ராதிகா மேடம்னோடனே நான் இந்த மாதிரி கை வச்சேன்னா எல்லாருக்குமே தெரியுங்க ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா பலார்னு ஒன்று வாங்கினேன். அது ஆக்சுவலாக அவங்க சாதாரணமாக தான் பண்ணாங்க. அதுக்கும் காரணம் என்னுடைய நண்பர் திரு சந்துரு அவர்கள் தான். மேடம் அடிங்க மேடம், அடிச்சிருங்க மேடம், அப்போ தான் லைவ்லியாக இருக்கும்னு சப்புன்னு ஒன்று விழுந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு தான் இருக்கணும் நான் அந்த கேரக்டரு. அப்போ யார் யார் அடித்தாங்க, குத்தினாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் ரொம்ப நல்லா வந்திருந்தது அந்த ரோல். அதுக்கு தேங்க்யூ ஃபார் சந்துரு. அண்ட் இதுக்கு மேலே இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஸோ இதுக்கு மேலே நான் இந்த கதையை பற்றி நிறைய பேச முடியாது. பட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். ஃபேமிலியோட உங்கள் குடும்பத்தோட குழந்தைங்களோட வந்து ஜாலியாக பார்த்து சிரித்து ரசிக்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த ரிவால்வர் ரீட்டா. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷம் கழித்து நான் ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணி நான் பேசுகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடம் எனக்கு கிடைச்சதுக்கு. தேங்க்யூ என் நண்பர்களுக்கும் என் குடும்பத்திற்கும், முக்கியமாக சந்துரு, கீர்த்தி சுரேஷ் மேம் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேடையில் வீட்டிற்கும் முக்கியமானவர்களுக்கும், அரங்கத்தை அலங்கரிக்கும் அன்பானவர்களுக்கும், உற்சாகப்படுத்த வந்திருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஸோ இந்த படம் இது ஹேப்பன் ஆனப்போ சந்துரு சார் டைரக்டர் வந்து இந்த லைன் சொன்னப்போவே அப்போ நான் சொன்னேன், இது எப்படி பண்ணாலும் நல்லா தான் வரும் இந்த படம். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து கடவுளுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து சுந்தர், சந்துரு வந்து இதுக்கு முன்னாடி சில ஆட்ஸ் எல்லாம் அவர் சந்துரு சார்கிட்ட நான் பேசியிருக்கேன். அதுக்கு கனெக்டிங் பாயிண்ட் வந்து சுந்தர். இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்த சுந்தருக்கும், சந்துரு சாருக்கும், ப்ரொடியூசர்ஸ்க்கும், தினேஷ் கிருஷ்ணா அவருக்கு, எல்லாருக்குமே சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது கீர்த்தி மேம்க்கு. ஏன்னா இப்போது ஷங்கர், நம்ம பிளேட் ஷங்கர் ஆகட்டும், ஆகஸ்டின் ஆகட்டும், எல்லாருமே சொன்ன மாதிரி வெரி க்யூட், வெரி லவ்லி, வெரி என்ன சொல்கிறது, ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வெரி கான்ஃபிடென்ட் கேர்ள். ஏன்னா ஒரு ஹீரோயின், நான் வந்து ரிலேட்டிவ்லி ஒரு அன்னோன் ஆக்டர், பெரிய இது கிடையாது. நான் இது வந்து என்னுடைய 35th இயர் சினிமாவில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், எத்தனையோ ஹீரோயின்ஸ் பார்த்துருக்கேன், எத்தனையோ ஆக்டர்ஸ் பார்த்துருக்கேன். இந்த ஸ்பேஸ் வந்து இவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு வரும்னா, இந்த சீன் இவர் எப்படி என்கிட்ட இந்த சீனை பேசலாம், இவர் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலான்ற அந்த இதெல்லாம் இல்லாமல்
எனக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க கீர்த்தி மேம். தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ வெரி மச். இட் ஒன்லி ஷோஸ் ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் யார் எது பண்ணாலும் நாம் பண்ணுறது நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து டெஃபினெட்லி இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் மூவி. ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கீர்த்தி மேம், சென்றாயன் சார், கதிரவன், அக்ஷிதா, சஞ்சீவ், அகஸ்டின், பிளேட் சங்கர் எல்லாருக்குமே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. யா ஓகே. ஃபஸ்ட் நான் அப்படியே ஒவ்வொருத்தரா நான் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரொடியூசர்ஸ் சுதன் சார், ஜெகதீஷ் சார், அவங்க 2 பேரும் ஏன்னா அந்த கதையை நம்பி பட்ஜெட்டாக ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் என்னோடய நன்றி. அதுக்கப்புறம் கீர்த்தி மேம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கதை கேட்கும்போது நான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த கதையை நரேட் பண்ணேன். நரேட் பண்ணும்போதே நிறைய இடங்கள் அவங்க வந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க. சிரிச்சிட்டே வந்து கதையெல்லாம் முடிஞ்சது. நரேஷன் முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து லைக் இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போது ஒரு கேரக்டரைசேஷனாக நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் சில போர்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இப்போ ராதிகா மேம் இருக்காங்கன்னா ராதிகா மேமோட கேரக்டருக்கும் ஒரு கீர்த்தி மேமோட கேரக்டர் அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க கதையாக பார்த்தாங்க. நம்ம வந்து இந்த கதை வந்து ஸ்கிரிப்டாக வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு மூடில் அவங்க வந்து கதை கேட்டுட்டு சொன்னது வந்து லைக் இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, ஆனால் கதையாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டே நடந்தது. ஸோ கீர்த்தி மேம், முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ உங்களால் தான் இந்த ப்ராஜெக்டே நடந்தது. ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு நான் சில ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அவங்களே வந்து இனிஷியேட் எடுத்து இல்லை நான் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் நடந்தது. ஸோ கீர்த்தி மேம், உங்களுக்கு திரும்பவும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய கண்டென்ட் சொல்லணும்ல. ஓகே. அதுக்கப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ் டிஓபி தினேஷ் கிருஷ்ணன், நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம். ஸோ படத்தோட கலர் டோன் விஷுவலாக அவர் ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. ஸோ தினேஷ் கிருஷ்ணன் சார், உங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ். அப்புறம் ஷாண்டோல்டன் வந்து எனக்கு ஆக்சுவலி யாருமே இங்கே வர முடியல. எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட். ஸோ அதனால் என்னோட க்ரூ மெம்பர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஷெட்யூலில் மாட்டிட்டாங்க, அதனால் வர முடியல. ஸோ ஷாண்டோல்டன் வந்து இந்த படத்துக்கு வந்து அவர் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ அவருக்கும் அவரோட பெஸ்ட்டு அவுட்புட்டாக அவர் வந்து டார்க் ஹியூமர் பேட்டர்னில் இது வரைக்கும் படங்கள் பண்ணலை. ஸோ அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருந்துச்சு. அவரோட பெஸ்ட்டாக ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் எம்கேடி, அவருக்கும் என்னோட நன்றிகள். ஸோ படத்தோட விஷுவல்ஸ் பார்த்திங்கனாவே தெரியும், செட் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் திலீப் சுப்ராயன் மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் மாஸ்டர். ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து இந்த படத்துக்காக எனக்காக நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணி கொடுத்துருக்காரு. திலீப் மாஸ்டர், உங்களுக்கும் என்னோடய நன்றிகள். பிரவீன் கேஎல் சார், எடிட்டர் பிரவீன் கேஎல் சார். பிரவீன் சாரும் வந்து லைக் ஒரு பெரிய எடிட்டர். எங்களோட பட்ஜெட் இதெல்லாம் அந்த இதுக்குள்ளேயும் எனக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு. பிரவீன் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் க்ரூ. ஓகே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கீர்த்தி மேம் பற்றி சொல்லிடுறேன். கீர்த்தி மேம் எல்லாருமே சொன்னாங்க லைக் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுற அவங்க எல்லாருமே பேசினாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட பெரிய இதுவாக இருந்தது என்னென்னா வந்து நம்ம இப்போ வந்து ஒரு சீன் சொல்கிறோம், அந்த சீனை வந்து நம்ம ஸ்பாட்டில் போய் எடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வரணும். லைக் ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கறது அவங்க பண்ணணும். இல்லை அவங்க சில இம்ப்ரோவைஸ் சொல்லுவாங்க, நம்ம அடாப்ட் பண்ணுவோம். பட் நம்ம என்ன நினச்சோமோ அது வரணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு இந்த படத்தில் கீர்த்தி மேம் இருந்ததுனால எந்த இஷ்யூவுமே இல்லை. ஸோ நம்ம நினச்சதை விட பெட்டராக தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அப்படின்னா வந்து நான் வந்து உங்களை வந்து ஃபஸ்ட்டு உங்களை தான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ கீர்த்தி மேம். அதுக்கப்புறம் ராதிகா மேம் வந்து இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோல் வந்து நான் ஃபஸ்ட் இன்சியலாக ஒரு அம்மா கேரக்டர் அப்படி தான் வச்சுருந்தேன். ஒரு இன்னோசன்ட் அம்மா கேரக்டர். அவங்க அங்கங்கே சில அட்ராசிட்டி பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு நாள் அவங்க கதையெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க கேரக்டராக நல்லாயிருக்கு, பட் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்
எலிமெண்ட் இருந்தால் என்னோட கேரக்டருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஐடியா யோசிச்சுட்டு போயிட்டு அவங்க கிட்ட சொன்னேன். ஸோ சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஐடியா பிடிச்சிருந்தது. அவங்களோட லுக் இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அவங்க வந்து ஒரு பக்தி பலமாக வருவாங்க. லைக் எப்போ பார்த்தாலும் சாமிக்கு மாலை போட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவங்கக்கிட்ட அந்த கேரக்டரைசேஷனாக சொல்லும்போது அவங்களுக்கு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கேரக்டர் இது பண்ணாங்க. ராதிகா மேம் ஆக்சுவலி சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஹியூமராக அவங்களோட பார்ட், கீர்த்தி மேமோட பார்ட் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சுனில் சார், தெலுங்கு ஆக்டர் சுனில் சார், அவர் வந்து இதில் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. சுனில் சார், அஜய் கோஷ் சார், அவரும் தெலுங்குலேருந்து அஜய் கோஷ் சார் பண்ணியிருக்காரு. அவர் ரெட்டிங்கில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர், ஜான் விஜய் சார், கதிரண்ணன், சென்ட்ராயன், பிளேட் சங்கர், அகஸ்டின், இப்படி நிறையா எல்லாருமே அவங்களோட ரோலில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் நிறையா கேரக்டர்ஸ் இருக்குது. எல்லா கேரக்டருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது. ஸோ கதையில் அந்த கேரக்டர்ஸ்க்கான ஒரு சரியான ரவுண்ட் ஆஃப் இருக்குது. ஸோ இது ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். நவம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு பேச வரல. தேங்க்யூ.